ஐயா ஐயா. யாரு? யாரையா கத்துறது? வீடு கிட்ட பத்திக்கிச்சா என்ன? சலவை துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்பா இந்த ஊர்ல துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்களா? என்ன நீ அப்படி கட்டிட்ட? நீ எந்த கலர்ல வேணாலும் துணியை போட, தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க. சார் துணியெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. கொஞ்ச நேரம் நான் உட்காடுறேன். எந்திரி. உன் மனசுல என்ன ஆர்காட் நவாப்புன்னு நினைப்ப? இந்தாங்க பாருங்க. மூட்டைய நான் பாக்குறேன், நீ படி. 6 சட்டை, அது கீழே 7 ஜிப்பா, அது கீழே 4 பனியன், அது கீழே 3 அங்கவஸ்திரம், அது கீழே 8 வேஷ்டி, அது கீழே 4 ஜட்டி, அது கீழே. அது கீழே ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணு இல்லையா? 4 கர்ச்சீப் போட்டிருந்தேனே. மேல இருக்கு சார். அப்பா, எங்க காண அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு. இந்தா. சில்லறை இல்லையே சார். பரவாயில்ல, மீதியை வச்சுக்க. ஐயா இது என்ன? இதான் 100 ரூபா நோட்டு. நீ பார்த்ததே இல்லையா? பாரு பாரு. பாவம், ஏழை பசங்க இல்லையா, 100 ரூபா நோட்டையே பார்த்தது இல்ல. சரி பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன். பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரிதான். ஐயோ இறங்குடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. இறங்குடி சீக்கிரம், யாரா வராங்களா பாக்கலாம். என்னடி இது, யாரையுமே காணா? அப்பவே சொன்ன, நீ கேக்கல. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது, எவனையுமே காணோம். கர்மண்டா. யோ யோ நில்லையா? உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அட என்னது மூட்டை மட்டும் போகுது? ஓ ஆள் இருக்கா? தம்பி தம்பி இப்படி வாப்பா. தம்பி கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு நான் கொடுத்துறீங்களா? போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு. ஐயா அண்ணே, மாமா 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 வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வர்றேன். உனக்கு தென்னை மரம் யாரா தெரியுமா? என் வேலையை நீ செய்யி, உன் வேலையை நான் செய்யறேன். போயா கழடு. உங்களை இல்ல அண்ணாச்சி, அங்க நானே பார்த்தேன். இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோ யோவா என்னம்மா? இந்த வண்டியை கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளி விடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான் 4 பேர் கழுதமா இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல, இந்த ஊர்ல எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க. என்னது? இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி, இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி இழுத்துட்டு போ, இல்ல நடந்து போ, அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சுட்டு போங்க. இந்தாமா உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? டேய் தனியா பேசணும்னு சொல்லல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல 2 3 ஏமா, ஊருக்குள்ள ஒரு 4 5 நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க, ஒரு பையிலையும் போட்டு அலையாதீங்கடி, ஊரை கெடுத்துறாத. போடி. இவளுகளும் வண்டிகளும். இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்டூரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு ஜனங்க நன்மை கருது. அந்த பொண்ணு கையால ஒரு அறை வாங்கினா 10 ரூபாய் இனாம் தருதுங்களா. பணம் தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோ. என்னப்பா தண்டோரா? கோயில் தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அறைக்கு 10 ரூபாய் இனாம் தருதா, போய் வாங்கிக்க. கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவங்களே காணா? எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? ஏ புள்ள தனலட்சுமி, நீ யாவது இருக்கியா? நீ எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்குனுங்க. ஏ புள்ள தனலட்சுமி, எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா தாருன்னு சொன்னாங்க, எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க. அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளா? அந்த குட்டிக்கு என்ன அவ்வளவு திமிரு? திமிரு எனக்கு திமிரு. 4 முச்சோடு வேலை செஞ்சு 5 ரூபா தாரீங்க, அங்க 1 நிமிஷத்துல 10 ரூபா கொடுத்துடுறாங்க. இன்னும் சித்த நேரத்துல அவையெல்லாம் வந்துருவாங்க. அது சரி, நீயாவது காசுக்கு ஆசைப்பட்டு போகாம இருந்தியே? நான் வெடியாலே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. தேரி காசுனா கடந்து அலையுதுங்க. ஏன்னா அந்த சோத்ராஜ் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணா. அப்ப அந்த பக்கமா போட. வணக்கம்மா.
அவன் நிறைய திம்பானோ. அப்படியே ஏ, சொல்றேன். பாண்டியா, இறங்கு. இந்த தெல்லவாரி விட போயிட்டு வந்தேன். தோப்பு பூரா தேடிட்டு வரேன். எங்க போயிருந்த? ஆமா, மோட்டருக்கு காயில் கட்டுறதுக்காக போயிருந்தேன். எதுக்கா என்ன தேடுனீங்க? நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்காள்ல, யாரு? அவதான் அந்த மல்லிகாவா நெல்லிக்காவா? அவ திமிரு பிடிச்சவளாச்சே. அந்த திமிரு பிடிச்சவதான் நம்ம ஊர் ஏழைகளோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளாம். ஓஹோ, அவளை நான் கவனிச்சுக்கிறேம்மா. நெக்ஸ்ட் 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 பணம் கொடுங்க. முதல்ல அரை, அப்புறம் தான் பணம். நெக்ஸ்ட் இந்த கிணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட். ஓ, நீயா? பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸ மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அரைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அரைக்கு 10 rupees, 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபாய் தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபாய். டாடி, உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, ஒட்டச்சுக்கிட்டு அடிவீங்க, அறிவில்ல? ஏய், ஜாக்கிரதை, மூஞ்சி கிஞ்சில பேத்து விடுவேன்.